கிறிஸ்துவுக்குள் அன்பு நிறைந்த உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே எந்த வசனத்தை நான் எடுத்து தியானமாக பேச வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே கேட்டபொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைய நாளிலே உங்களுக்கு பேச நான் கர்த்தருக்குள் நிச்சயித்த வண்ணமாய் காணப்படுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அநேக முறை நீங்கள் படித்திருக்கலாம், தியானம் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கோணத்திலே இதை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் இன்றைய நாளிலே அப்படி விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்து காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய விருப்பங்களை, ஜெபத்தை, விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது என்றால், பாருங்கள், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட்ட நிலையிலே தான் நாம் கவலைப்படுகிறோம். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நான் மறந்தபடியினாலே நான் கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு நான் காணப்படுகிறேன். பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை முதலாவது ஸ்தோத்திரத்தோடு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்துவது மிக மகத்துவமான ஒன்று. அவர் ஸ்தோத்திரத்தினாலே அவர் மகிமைப்படுகிற தேவன். ஸ்தோத்திரத்தினாலும் பிறகு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்முடைய அறிவு குறைவற்றது என்று இதிலே கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ஆம், நமக்கு அறிவு கம்மியாய் இருப்பதினாலே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கவலை. ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்க அளவிற்கு உருவாக்கியிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை நாம் மறந்து விட்டபடினாலே நாம் கவலைப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், அல்லேலூயா, முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி சந்தோஷத்தினாலே நிறைத்து, பாருங்க, உங்கள் சிந்தனைகளையும், நாம் சிந்திக்கிறவைகள் எதையெல்லாமோ சிந்திக்கிறோம்,
அந்த சிந்தனை கர்த்தருக்கு ஏற்ற சிந்தனையாய் காணப்படும் பொழுது ஒரே நொடி பொழுதிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நிச்சயமாகவே தேவ சமாதானம். ஹல்லேலூயா. சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த